சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை முதல் 2 பாதங்கள் கொண்ட கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் 7ஆம் தேதியில் சிம்மத்தில் இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி மற்றும் உச்ச பலம் பெறப்போகிறார். ராசி அதிபதி ராசியிலேயே உச்சம் பெறும் யோகம் புதன் கிரகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அதோடு 3ஆம் தேதியில் இருந்து சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பலத்துடன் இருக்கும். அங்கே மூலத்திரிகோண பலமும் பெறும். மூலத்திரிகோண பலம் என்பது உச்ச பலத்திற்கு நிகரான பலமாகும். அப்போ 2 கிரகங்களும் அதோட இடத்திலேயே வலிமை பெறுகிறது. இது ஒரு அற்புதமான அமைப்பு. கன்னிராசிக்கு 1, 2, 9 மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதிகளான சுக்கிரன் மற்றும் புதன் வலுப்பெறுவதால் அந்த இடங்களும் வலுப்பெறும். அப்போ ஜென்ம ராசியும் 2ஆம் இடமான வரவு, வாக்கு மற்றும் குடும்பஸ்தானமும், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமும், 10ஆம் இடமான பெயர், புகழ், அந்தஸ்து மற்றும் கௌரவத்திற்கான தொழில் ஸ்தானமும் வலுப்பெறப் போகிறது. ஆக முக்கியமான இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பே போதும் இந்த மாதம் அற்புதமாக போக. அதோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக உங்களுக்கு லாபஸ்தானத்துல சுகஸ்தான அதிபதி குருவும் உச்ச பலத்தோட இருக்கார். அப்போ கன்னிராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சூப்பர் பம்பர் மாதமாக அமைய போகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்த எண்ணினாலோ, புதிதாய் தொழில் தொடங்க நினைத்தாலோ, அல்லது ஒரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கோ வேறு ஊருக்கோ தொழில் நடத்தும் ஸ்தாபனத்தை மாற்றிக்கொள்ள நினைத்தாலோ இந்த மாதத்தில் தைரியமாக நீங்க அதை செய்யலாம். எந்தவித தடைகளும் பாதிப்புகளும் இன்றி வளர்ச்சி உண்டாகும். 7ஆம் வீட்டுல சனி இருந்து கண்டக சனி காலம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது சனி வக்ர நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம குருவோட பார்வையால குருவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால கூட்டு தொழிலில் ஏற்கனவே நீங்க பார்த்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சுமூகமான நிலை ஏற்படும். கூட்டு தொழிலிலும் நல்ல லாபம் பெருகும். கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட தொழில்கள் சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்று பார்த்ததில் கல்வி, கல்வி சார்ந்த பள்ளிகள், கல்லூரிகள், கோச்சிங் சென்டர்கள், ஆன்லைன் கல்வி தளங்கள், தகவல் தொழில்நுட்ப துறைகள், அழகு சார்ந்த ஆடைகள், ஆடை வடிவமைப்பு நிறுவனங்கள், அழகு நிலையங்கள், ஜவுளி தொழில், ஆபரண வியாபாரம், கட்டிட உள்கட்டமைப்பை அழகுபடுத்தும் நிறுவனங்கள், ஆடிட்டிங், பினான்ஸ், கன்சல்டன்சி நிறுவனங்கள், விளையாட்டுக்களை பிரபலமாக சொல்லித்தரும் நிறுவனங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நல்ல வளர்ச்சியையும் அதிக லாபத்தையும் பார்க்கும். உணவுப் பொருட்கள் விற்பனை, உணவு சார்ந்த ஹோட்டல் நிர்வாகம்,
வட்டி தொழில்கள், ரிஸ்க் அதிகமுள்ள தொழில்களான ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற யூக தொழில்கள், கட்டிட கட்டுமான தொழில்கள் மற்றும் கூட்டு தொழில்கள் அனைத்தும் சுமாரான வளர்ச்சியையும் ஓரளவு லாபமும் பார்க்கும். வேலைக்கு செல்லும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் உச்சமாவதால் உங்களின் திறமைகளை வைத்து வேலையை எளிதாக முடிப்பீர்கள். இதனால் வேலையில் ஒரு அங்கீகாரமும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுதலும் கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பெண்டிங்ல இருந்த சம்பள உயர்வு இந்த மாசத்துல நல்லபடியாக முடிவாகலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள், பதவி மாற்றம், இடம் மாற்றம் எல்லாம் எதிர்பார்த்தது போலவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிலும் ஆடிட்டிங், பேங்கிங், மேனேஜ்மெண்ட், டீம் லீடிங், கல்வித்துறையில் ஆசிரியர்கள் வேலை, ஆராய்ச்சி துறையில் வேலை, பயிற்சி மையங்களில் வேலை, கோடிங், டிசைனிங் மற்றும் கம்யூனிகேஷன் துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அதீத வளர்ச்சி உண்டாகும். பாராட்டுக்கள், சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுகள் தேடி வரும். அதனால சந்தோஷமாக இருப்பீங்க. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் 2ஆம் பாதியில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார வகையில் பார்த்தால் இந்த மாதத்தில் குறைவு இருக்காது. 2ஆம் இடத்தில் சுபகிரகமான சுக்கிரன், லாபஸ்தானத்தில் மற்றொரு சுபகிரகமான குரு, இரண்டும் உச்ச பலத்தில் இருக்கும் என்பதால் நிலுவையில் இருந்த பணம், பழைய பாக்கிகள் எல்லாம் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் கேதுவுடன் சூரியன் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் என்பதால் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். அது சுப செலவுகளாகவோ அல்லது எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகளாகவோ இருக்கலாம். சமாளிக்க வேண்டியிருக்கும். விரையாதிபதியாக சூரியன் வருவதால் தந்தை அல்லது தந்தை வழியில் செலவுகளும் வரலாம். அடுத்து குடும்பம், திருமணம், குழந்தை பாக்கியம் பற்றி பார்த்ததில் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் மூலத்திரிகோண வலுப்பெறுவதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையத் தொடங்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த அரசல் புரசலான சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் மறையும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திருமணமான கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி வக்கரமாகி இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். குரு சுபமான அமைப்பில் உச்சபலத்தோட இருப்பதால பெரிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கப்படும் என்றாலும் கவனமாக இருத்தல் நல்லது. முடிந்த வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்து அமைதியை கடைபிடிப்பது உறவை பலப்படுத்தும். அதே போல வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த செப்டம்பர் மாதம் குழந்தை பாக்கியத்திற்கும் நல்ல மாதமாகத்தான் காட்டுகிறது. குருவின் பார்வை அருளால் காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி விரைவில் கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு காதல் விவகாரங்களில் சாதகமான சூழல் நிலவினாலும் ஜென்ம ராசிக்குள் புதன் உச்சமாவதால் ஒருவித பதட்டம், அவசரம் இருக்கும். அவசர கதியில் எந்த முடிவுகளையும் எடுத்துவிட வேண்டாம். உங்க காதலை பற்றி வீட்டில் பெற்றோர்களிடம் சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்க நிதானமாக வீட்டு சூழ்நிலை அமைதியாக நன்றாக உள்ளதா என்று தெரிந்து கொண்டு ஸ்டெப் எடுத்தால் வெற்றி உண்டாகும். பெண்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஏற்றமான மாதமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். கையில் பொருளாதாரம் தாராளமாக இருக்கும். விரும்பிய பொருட்கள், ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. கணவர் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இருவரும் சேர்ந்து சொத்து வாங்கவோ வண்டி வாகனம் வாங்கவோ வாய்ப்புகளும் வரும். சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி அடைந்து அதிக லாபம் பார்ப்பீர்கள். அடுத்தது மாணவர்களுக்கு கல்விக்கான அருமையான மாதம் இது. கல்விக்கான புதனே உச்சம் பெறுகிறார். உங்க அறிவு கண் திறக்கும். புது புது ஐடியாஸ் கிடைக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். அதன் மூலம் படிப்பில் இந்த மாத தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். கல்வியோடு சேர்த்து கலை ஆர்வமும் அதிகரிக்கும். மேல் படிப்புக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சப்போர்ட் கிடைக்கும். அதனால நீங்க நினைத்த இலக்கை அடைவீர்கள். ஆரோக்கியம் என்று வரும்போது 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் செரிமான பிரச்சனைகள், தூக்கமின்மை அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். பெரிய பாதிப்புகள் இந்த மாதத்தில் எதுவும் காணப்படவில்லை. உங்களுடைய முறையான உணவு பழக்கமும் சீரான ஓய்வும் உங்களை நலமாக வைக்கும். உங்களுக்கான இந்த மாதத்தின் எளிய பரிகாரங்கள்: புதன்கிழமைகளில் விஷ்ணு பாராயணம் செய்வது நல்லது. அது தெரியாதவர்கள் விஷ்ணு சகசரநாமம் பாடல் ஒலிக்க செய்தவாறு வீட்டில் கடவுளை எண்ணி பிரார்த்தனை செய்து வருவதும் ஏழை குழந்தையின் படிப்பிற்கு உதவுவதும் மேன்மையான பலன்களை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன,
அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள் இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை, அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிரும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காம இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.